வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்று நாம் பாரதத்தின் முதல் மறைசாட்சியான புனித தேவசகாயம் பிள்ளையின் திருவிழா தயாரிப்பாக இந்த நவநாள் ஜெபத்தை தொடங்கவிருக்கிறோம். தேவசகாயம் என்ற பெயருக்கு ஏற்ப கடவுள் என்று தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனையே நம்பியிருந்த உன்னத மனிதர் இவர். உயர்ந்த குலம், அரச பதவி, செல்வம் என அனைத்தையும் துச்சமென மதித்து ஜாதி வேற்றுமைகளை களைந்து அனைவரும் சமம் என்ற நற்செய்தி மதிப்பீட்டிற்காக போராடியவர். 7 ஆண்டுகள் சிறைவாசம், சித்திரவதைகள், அவமானங்கள் ஆகியவற்றை சந்தித்த போதும் சிலுவை பாடுகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட தியாகி. இந்த நவநாளை நாம் தொடங்கும் வேளையில் நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதலையும் குடும்ப தேவைகளையும் இப்புனிதரின் வழியாக இறைவனிடம் சமர்ப்பிப்போம். குறிப்பாக சோதனையான நேரங்களில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும், வேற்றுமைகளை மறந்து அனைவரையும் அன்பு செய்ய, காற்றாடி மலையில் ரத்தம் சிந்தி மறைசாட்சியாய் மதித்த புனித தேவசகாயம் பிள்ளை இன்று விண்ணகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையோடு, பக்தி பரவசத்தோடு இந்த நவநாள் அன்பான இறைவா, உமது ஊழியராகிய புனித தேவசகாயம் பிள்ளையின் வழியாக நீர் எங்களுக்கு செய்து வரும் நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் பங்கு கொள்ளும் இந்த நாட்களில் அவருடைய விசுவாச வாழ்வை பின்பற்ற வரம் தாரும். எங்கள் வேண்டுதலை ஏற்றருளும். எங்கள் அன்பு தந்தையாம் இறைவா, உமது மாபெரும் அன்பின் சாட்சியாக இந்திய மண்ணின் முதல் மறைசாட்சியான புனித தேவசகாயம் பிள்ளையை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். லாசர் என்ற பெயருக்கேற்ப கடவுளே எனக்கு உதவி என்று உண்மையே நம்பி வாழ்ந்த அவருடைய விசுவாசத்தை நினைவு கூறுகிறோம். இதோ இந்த வேளையில் புனித தேவசகாயம் பிள்ளையின் வழியாக உமது திருப்பாதம் பணிகிறோம். அவருடைய பரிந்துரையை நாடி நிற்கும் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும் கண்ணோக்கி பாரும். விசுவாசத்தின் வீரரே, புனித தேவசகாயம் பிள்ளையே, நீர் அரசவை பதவியையும் செல்வத்தையும் சமூக அந்தஸ்தையும் துச்சமென மதித்து கிறிஸ்து இயேசுவே உண்மையான செல்வம் என்று உணர்ந்தீர். உமது வாழ்நாளில் நீர் சந்தித்த அவமானங்கள், சிறை வாசங்கள், சித்திரவதைகள் எவற்றாலும் உமது விசுவாசத்தை அசைக்க முடியவில்லை. என் பணம் என்னை விட்டு போகும், என் பதவி என்னை விட்டு போகும், ஆனால் இயேசு என்னை விட்டு ஒருபோதும் போக மாட்டார் என்று முழக்கமிட்டீரே. அந்த உறுதியான விசுவாசத்தை எங்களுக்கும் பெற்றுத்தாரும். எங்கள் வாழ்வில் வரும் சோதனைகள், நோய்கள் மற்றும் கவலைகளின் போது நாங்கள் சோர்ந்து போகாமல் சிலுவை சுமந்த இயேசுவை மட்டுமே நம்பி வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். அன்பின் புனிதரே, சாதிய பாகுபாடுகளும் ஏற்ற தாழ்வுகளும் நிறைந்த சமூகத்தில் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் என்று முழக்கமிட்டு சமத்துவத்திற்காக போராடியவரே, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேற்றுமைகளை களைந்தவைய நீர் காட்டிய துணிச்சல் எங்களுக்கு வியப்பளிக்கிறது. இன்று எங்கள் சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் நிலவும் பிரிவினைகள் மறைய வேண்டுகிறோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் மன்னிக்கும் மனப்பான்மையுடனும் வாழச் செய்தருளும். எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலவவும் வேற்றுமைகள் அகலவும் உமது பரிந்துரையை வேண்டுகிறோம். துன்பங்களின் தோழரே, தேவ சகாயமே, காற்றாடித்துறையிலும் புலிப்புணத்திலும் நீர் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம். எருக்கும்பூ மாலையும் எருமை கடா வாகனமும் உமக்கு தரப்பட்ட போதும் இயேசுவின் பாடுகளை நினைத்து அவற்றை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டீர். உமது உடலின் காயங்கள் வழியாக எங்கள் ஆன்மாவின் காயங்களை ஆற்றுவீராக. இப்போது உடல் நோயினால் வருந்தி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கும், நாள்பட்ட நோயினால் அவதிப்படுபவர்களுக்கும் உமது பரிந்துரையால் அற்புதம் நிகழ வேண்டுகிறோம். காற்றாடி மலையில் நீர் தாகத்தோடு ஜெபித்த போது பாறையிலிருந்து நீர் சுரக்க செய்த கடவுள் இன்று எங்கள் நோய்களையும்
கஷ்டங்களையும் தீர்த்து புதுவாழ்வு அளிக்க வேண்டுகிறோம். அன்பான இறைவா, புனித தேவசகாயம் பிள்ளையின் வாழ்க்கை மூலமாக எங்களுக்கு நீர் கற்றுத்தந்த பாடங்களுக்காக நன்றி. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் கேட்கும் வரங்களை தயவாய் அளித்தருளும். நாங்கள் உமது சாட்சிகளாக வாழவும் இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் அருள் புரியும். இதை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். மறைசாட்சி புனித தேவ சகாயத்துடன் ஜெபம். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் பெற்ற மறைசாட்சி புனித தேவ சகாயமே, இந்திய மண்ணின் மைந்தரே, கிறிஸ்துவுக்காக நீர் பல்வேறு துன்ப துயரங்களை பொறுமையோடு அனுபவித்தீர். நீர் உம்முடைய உயிரையே பலியாக்கி விண்ணகத்தில் பேரின்ப வாழ்வை இறைவனின் மாபெரும் கொடையாக பெற்றுள்ளீர். இறைவன் உமக்கு அளித்த இந்த உன்னத மாட்சிக்காக நாங்கள் இறைவனை போற்றி புகழ்கின்றோம். அவருக்கு நன்றி கூறி அவரை ஆராதிக்கின்றோம். செல்வம், புகழ், பதவி போன்ற உலக பற்றுதல்களை நீர் துறந்தீர். இறையாட்சியின் வளர்ச்சிக்காக உண்மையை கையளித்தீர். நற்செய்திய மக்களுக்கு துணிவுடன் போதித்தீர். ஏற்ற தாழ்வுகளற்ற சமத்துவ சமுதாய சிந்தனையை வாழ்வாக்கினீர். இவ்வாறு கிறிஸ்துவுக்கு உகந்த இல்லற சீடராக வாழ்ந்து இறுதியாக உயிரையே அவருக்காக கையளித்தீர். ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்த மகிழ்ச்சியை உம்மை போல நாங்களும் கிறிஸ்துவுக்கு இறுதி வரை நம்பிக்கையுள்ள சீடராக வாழவும் ஏற்ற தாழ்வுகளற்ற சமத்துவ சமுதாயம் உருவாக்கும் கருவியாக செயல்படவும் இறை அருளையும் பெற்று இறுதியில் விண்ணக வாழ்வின் பேரின்பத்தை பெற்று மகிழ்ந்திடவும் எங்களுக்காக இறைவனை மன்றாடும். ஆமீன். மறைசாட்சி புனித தேவ சகாயம் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறைந்த மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மறை சாட்சிகளுக்கு அரசியான தூய மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்தியாவின் முதல் நிலையினரான காட்சி தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பல மொழிகளிலும் கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவரான மறை சாட்சி தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயல்பிலேயே நற்குணங்களான உண்மை, நேர்மை, பிரமாணிக்கம் கொண்டு விளங்கி அனைவரின் நல்லெண்ணம் பெற்றவரான மறைசாட்சி தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்னர் மார்த்தாண்ட வர்மாவின் அரண்மனை காரியக்காரராக சிறப்பாக செயல்பட்டு மன்னனின் நன்மதிப்பை பெற்றவரான மறைசாட்சி தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பத்தில் பல இழப்புகள் ஏற்பட்ட போதும் சோர்ந்து போகாமல் படைத்தளபதி டிலனாய் வழியாக ஊக்கம் பெற்றவரான மறைசாட்சி தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதிமான் யோபுவின் துன்ப வாழ்க்கையையும் இறுதியில் இறைவன் அவரை மீட்டு ஆசீர்வதித்ததையும் அறிந்து திடம் பெற்றவரான மறைசாட்சி தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம், அதில் கிடைக்கும் பட்டம், பதவி, பெயர், புகழ் அனைத்தும் நிலையற்றவை என்ற உண்மையை உணர்ந்தவரான மறைசாட்சி தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை தனது மீட்பராக ஏற்றுக்கொண்டு மனமாற்றம் பெற்றவரான மறைசாட்சி தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியார் மற்றும் பல புனிதர்கள் கிறிஸ்துவுக்காக துயர்ப்பட்டு மறைசாட்சி முடிபெற்றது போன்ற மறைசாட்சியாக தன்னுயிரையே இழக்க தயாரான மறைசாட்சி தெய்வ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எத்தகைய துன்பங்களையும் கொடுமைகளையும் கிறிஸ்துவுக்காக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவரான
மறை சாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாகத்தால் துவண்டு போனபோது தமது கை முட்டால் பாறையை இடிக்க அற்புதமாய் பாறையில் இருந்து தண்ணீர் வர கண்டவரான மறை சாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெருவிளையில் கட்டி வைக்கப்பட்ட வேம்பு மரம் அற்புதமாய் துளிர்வித்து தமக்கு நிழல் தந்து இறைவனை போற்றி புகழ்ந்தவரான மறை சாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடல் காயங்களில் மிளகு பொடி போட்டு துன்புறுத்திய பிறகும் அற்புதமாய் காயங்கள் குணமடைந்து இறைவனை புகழ்ந்தவரான மறை சாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தன்னை துன்புறுத்திய ஆராச்சாரருக்கு தமது இறை வேண்டுதலால் குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்தவரான மறை சாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாம் துன்புற்ற காலத்தில் இயேசுவின் பாடுகளை படித்து தியானித்து திடம் பெற்றவரான மறை சாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மூட நம்பிக்கையும் மந்திர மாயைகளையும் விட்டுவிட்டு உண்மை கடவுளை நம்ப வேண்டுமென்று போதித்து வாழ்ந்து காட்டியவரான மறை சாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக காட்சிகளை விட்டுவிட்டு இறையாட்சியை தேர்ந்தவரான மறை சாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தம்மை காண வந்த மக்களுக்கு நற்செய்தியை தெளிவாக போதித்து நம்பிக்கையை வளர்த்தவரான மறை சாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தன்னுடைய கடைசி மூச்சு வரை கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையை இழக்காதவரான மறை சாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மிடம் வேண்டிக் கொள்ளும் யாவருக்கும் உடல் உள்ள நலன்களை பெற்று தருபவரான மறை சாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் ஆண்டவரே. உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகுமாறு மறை சாட்சி புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, மறை சாட்சியான புனித தேவ சகாயம் பல்வேறு துன்பங்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாகி இறுதியில் காற்றாடி மலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அவர் உம்மீது கொண்டிருந்த ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்த திருவுளமானீரே. அவரிடம் வேண்டிக் கொள்ளும் மக்களாகிய நாங்கள் யாவரும் சமர்ப்பிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று எல்லாவிதமான துன்பங்களிலிருந்தும் சாத்தானின் சோதனைகளிலிருந்தும் உடல் உள்ள நோய்களிலிருந்தும் விடுபட்டு எங்களை நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். மறை சாட்சி புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.